தொழில் தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கணிக்க முடியும் சார். அன்ஃபேவரட்டான ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும்போது இந்த தொழிலுக்குண்டான தடை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியும். அந்த தொழிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தடையும் மீறி நம்ம ஜெயிக்கிறணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு அவங்க லக்னாதிபதிக்கு அந்த 5, 9 இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருப்பை குறிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த நெருப்பு அப்படின்னா பவர் செக்டார்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போக வந்துட்டு அதாவது ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு பியூனாக இருக்கிறவருக்கும் ஒரே ராசி லக்னமாக தான் இருக்கும். அந்த கம்பெனியோட எம்டிக்கும் அதே ஒரே ராசி லக்னமாக தான் இருக்கும். பட் ஏன் அவர் பியூனாக இருக்காரு இவரே எம்டியாக இருக்காருங்கிறது அந்த ஜாதகத்தினோட யாருக்கு இந்த 6ஆம் இடம் ரொம்ப வலுத்து இருக்குதோ அவங்க வந்துட்டு லக்னாதிபதியை விட 6ஆம் இடம் வலுத்து இருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபய லக்ன ராசியில் பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கவே கூடாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கணும். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே போக வேணாம். அட் த சேம் டைம் அப்படியே பார்ட்னர்ஷிப்பில் நான் இருந்தாகணும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு நான் தொழில் தடை ஏற்படுவதை நம்ம கணிக்க முடியுமாங்க சார்? தொழில் தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கணிக்க முடியும் சார். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொழிலை சொல்லிக் கொடுக்கிறது 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அதோட திரிகோணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2, 6, 10. ஓகேங்களா? ஸோ இந்த 2, 6, 10 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அன்ஃபேவரட்டான ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும்போது அந்த தொழிலுக்குண்டான தடை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியுங்க. ஓகே. இப்போ தொழில் தடை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதையும் மீறி நம்ம அந்த தடையை விலக்கி நம்ம ஒருத்தர் தொழில் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் சார்? அந்த தொழிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தடையும் மீறி நம்ம ஜெயிக்கிறணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு அவங்க லக்னாதிபதிக்கு அந்த 5, 9 இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வ பிரார்த்தனை, அவங்களுடைய கடவுள் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த அந்த தசாபுத்தி முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு அதை முடிகிற டைமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நஷ்டமாக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இல்லாட்டி அந்த இடத்துல போனால் தேவையில்லாத விரயங்கள் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குண்டான கிரவுண்ட் ஒர்க்கில் தான் நம்ம முதல்ல பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு கடையை ஒரு லொக்கேஷன் நல்ல இடத்துல போய் தேடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது, எங்கே கம்மியாக இது பண்ணுறது, பேங்க்கில் லோன் ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் லோனு, இல்லாட்டி அதுக்குண்டான ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இல்லை வெளியில் எங்கேயாவது ஃபைனான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதுனா அரேஞ்ச்மெண்ட்ஸு, இல்லாட்டி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, அப்பா அம்மா சைட்லேருந்து நம்ம எவ்வளோ பண்ணலாம், ஒய்ஃப் சைட்லேருந்து என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட தனியாக பர்டிகுலர் எவ்வளோ சேவிங்ஸ், என்ன மாதிரி விஷயம் அதெல்லாம் எப்படி வந்துட்டு மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தசாபுத்தி பீரியடும் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 வருஷம் தசாபுத்தி பீரியடும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தசாபுத்தி பீரியட். ஸோ அந்த பீரியடில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குண்டான ஃபேவரட் தசை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு சனி தசை வந்துட்டு சுமாராக இருக்குது, புதன் தசை தான் நல்லா இருக்குது அப்படின்னா சனி தசை ராகுபத்தி முடிஞ்சு குருபத்தி வரும்போது கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு புதன் தசை புதன் புத்தி வரப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப டவுனும் போகாது, ரொம்ப பட் அடுத்தடுத்த புத்தியில் வந்து அவங்களுக்கு அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி கூட்டி போகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் நமக்கு இவங்க தொழில் செய்வதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த அமைப்பாக இருக்கும் சார்? இப்போ தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெருப்பை குறிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த நெருப்பு அப்படின்னா பவர் செக்டார்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போக வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கொடுக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஒரு போர் செய்பவர், அதாவது ஒரு இராணுவம், மிலிட்ரி, அதில் வந்து நேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகும். இல்லாட்டி இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா? ரிசார்ட்ஸு இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 6, 10. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேலை தொழில் சம்மந்தப்பட்டது. இப்போ 2ஆம் இடம் வந்து சுக்கிரனாக வரும். ஸோ சுக்கிரனா வந்து சாப்பாடு. ஸோ அதை வந்துட்டு மாஸ்டரில் இருந்து ஹோட்டலில் முதலாளி வரைக்கும் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அவர் என்ன கேட்டகரிக்குள்ளே வராது அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு சப்டிவிஷன். அப்புறம் 6ஆம் இடம் வந்து புதன். ஸோ மீடியா அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மீடியானா அவர் வந்துட்டு ஒரு சின்ன பொசிஷன், அவருடைய அந்த லக்னாதிபதியோட வலுவுக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவுட்டோர் கேட்ரிங் ஈவெண்ட்டு ஒரு மீடியாவில் ஒரு கம்பெனியில் இருக்காங்க, அங்கே சாப்பாடு கொடுக்குறது அங்கே மாதிரி போகும். இல்லை அடுத்துல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிக்குள்ளே போகும். இல்லை இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராமேன் ஒர்க்கில் வந்துட்டு அதில் ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு ஒளிப்படம் மட்டும் நம்ம எடுக்கல வந்துட்டு லைட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு டிவிஷன், லைட்டு என்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே போகிறது இந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறப்ப வந்து சனிபகவானோட வீடு அப்படிங்கிறது வந்துடும் 2, 6, 10. ஸோ அந்த சனிபகவானோட வீடுனா என்ன வரும்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷினரி, அதில் கேஸ் கட்டிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக வரும். ஸோ இது எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு துறை, அதிகாரம், ஒருத்தரை வழிநடத்துதல், படைத்தலைவன் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த நிறையா இது வரும். இது வந்து லக்னாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரு, அது போக அந்த 9 கிரகங்களோட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த தொழிலுங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு ஏகப்பட்ட தொழில் இருக்குது நம்ம உலகத்தில், லட்சம் தொழிலுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் யாருக்கு இவருக்கு என்ன வரும் அப்படி, ஏன்னா இப்போ மேஷ லக்னம் மட்டும் நம்ம சொல்லிட்டோம், அதில் என்ன ராசியில் வந்து வராது. ஸோ ராசி வந்துட்டு அமாவாசை சந்திரன் இருக்காரா இல்லை பௌர்ணமி சந்திரன் ஒளியில் இருக்காரா, அதுக்கு தகுந்தாப்புல அந்த தொழிலோட படிநிலை வந்து மாறிட்டே வரும். அதாவது ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு பியூனாக இருக்கிறவருக்கும் ஒரே ராசி லக்னமாக தான் இருக்கும், அந்த கம்பெனியோட எம்டிக்கும் அதே ஒரே ராசி லக்னமாக தான் இருக்கும். பட் ஏன் அவர் பியூனாக இருக்கார், இவர் ஏன் எம்டியாக இருக்காருங்கிறது அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் பொறுத்து இது மாறுபடும். ஓகே, இப்போது ஜாதகத்தில் வந்து தொழிலுக்கான அமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாங்க சார். அப்போ வேலைக்கு போகிற அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு இவங்களுக்கு வேலைக்கு போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படி இருக்கலாம் சார். அது எந்த மாதிரி அமைப்பாக இருக்கும்? உபய லக்ன ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. இது ரூல் நம்பர் 1. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரும், 10ஆம் இடமும் பாதகஸ்தானம் வரும். இப்போ மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7, 10 கூடியவராக குரு வருவார். ஓகேங்களா? அதுபோக வந்து சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 12 கூடியவராக வருவார். 8, 9 கூடியவர் சனி பகவானாகவும் வந்துடுவார் மிதுன லக்னத்திற்கு. அப்போ 8ஆம் இடம்ங்கிற அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்துட்டு அட்டம ஸ்தானாதிபதியாக வந்து வகிக்கிறார். அதனால் வந்துட்டு வேலையில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல அப்படிங்கிறது உருவாகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வேலைக்கு போகிறது நல்லது. இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் ரூல். பட் அவங்க லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா, இப்போ மிதுன லக்னத்தில் லக்னத்திலே வந்து புதன் ஆட்சி பெற்று உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ அவங்க சொந்த தொழில் செய்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அட் த சேம் டைம் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரில் இருக்கணும். ஒன்றில் அந்த சனி பகவான் அதுவே முதன் வீட்டிலே உட்காந்துருக்காரு அப்படின்னா இது சூப்பர். பிரச்சனை வந்தாலும் சமாளித்து நான் ஜெயிக்கக்கூடிய, ஏன்னா இங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக சனி பகவான் நட்பு நிலைமையில் உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி லக்னத்தில் உட்காரது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா 10ஆம் பொதுவாக முடிவு பண்ணிடக்கூடாது, நான் சொன்ன மதரோட வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த வலுவில் இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து அந்த தொழிலுங்கிறது முடிவு பண்ணணும். ஏன்னா நான் சொல்ல மிதுன லக்னத்துக்காக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சின்னதாக ஒரு காஃபி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அது சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மற்ற கிரகங்களோட அந்த கோச்சார இணைப்பு ப்ளஸ் அவங்க சுய ஜாதகம் இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும். யாருக்கு இந்த 6ஆம் இடம் ரொம்ப வலுத்து இருக்குதோ அவங்க வந்துட்டு லக்னாதிபதியை விட 6ஆம் இடம் வலுத்து இருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, பொதுவாக இப்போ தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாமேங்க சார். இதெல்லாம் நம்ம பார்க்கல, இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்காம ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொழில் தடை ஏற்படுது அப்படிங்கும்போது இப்போ தொழிலை விட்டுட்டு போகிற சூழ்நிலை எல்லாருமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ தொழிலே இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சால் அந்த தொழிலில் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்? சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது உள்ள ஒரு நல்ல தசாபத்தி ஓடிட்டாங்கன்னா அவங்க அதை அப்படியே அவங்க இன்னொருத்தர்கிட்ட டேக் ஓவர் கொடுத்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில், அண்ணங்காரன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனையை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவரால் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது, பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியல. பட் அவருடைய தம்பிக்கு அந்த பீரியட் நல்லா இருந்ததுன்னா அப்படியே அதை அவர் தம்பிக்கு கைமாற்றி விடுறது நல்லது. எனவே அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் வரப்போகுது, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் இப்போ அவர் வேலை செய்கிறனாலும் வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தம்பியை எடுத்து நடத்துக்கிட்டும். இவர் அந்த இடத்துல ஒரு மேனேஜரோ ஜிஎம்மாவே ஒர்க் பண்ணிவிட்டு மாதமெல்லாம் ஒரு சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம். பட் அந்த இடத்துல ஒரு பார்ட்னராகவோ இல்லாட்டி ஷேர் ஹோல்டராகவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரூல். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை தான் ரொம்ப வலுத்து வந்து இருக்கிறாரு, அவர் 6ஆம் அதிபதி கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒரு வேலை தான் செய்யணும். ஓகேங்களா? லக்னாதிபதி வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, பகை பெற்று நிலைமையில் உட்காந்துட்டாரு அப்படின்னா, 6ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு அவர் வேலைக்கு போகிறது தான் நல்லது. தொழில் வந்து அவருக்கு செட் ஆகாது, ஏன்னா அவர் நஷ்டத்தை தான் உருவாகும். ஏன்னா அவர் லக்னாதிபதி தான் பகை வீட்டில் உட்காந்துட்டார்ல. ஸோ கண்டிப்பாக தொழிலை வந்து டெவலப் பண்ணாது. பட் ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது மட்டும் கொஞ்சம் இருக்கும். பட் அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் காப்பாற்றும், பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணாது. சார், இப்போ தொழில் தடைக்கான பரிகாரங்கள் ஏதாவது செய்ய முடியுமாங்க சார்? தொழில் தடைக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அந்த 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு ரூல். ஓகேங்களா? அந்த உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார், இது ஃபஸ்ட்டாக அதை பார்த்துட்டு அந்த 10ஆம் அதிபதியோட உபாசனை தெய்வத்தை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்திங்கன்னா சனி பகவான் வீடாக வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சமும் பெறுவார் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துடும். இப்போ லக்னத்தில் லக்னாதிபதி மகர வீட்டில் போய் உட்காந்து உச்சம் பெற்ற நிலைமை இருக்காருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உக்கிர தெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காளி கோயில் வழிபாடு அவருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சக்தி உபாசனை அப்படிங்கிறது வரும். இது மாதிரி ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் வந்து 10ஆம் அதிபதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் சனி பகவான் வீடாகவே தான் வரும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே காளி வழிபாடு வரப்போ இங்கே வந்து கொஞ்சம் சாத்வீகமான தெய்வம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அப்படின்னு வரும். மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவோட வீடாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பால திரிபுர சுந்தரி அப்படின்னு வந்துடும். இந்தியும் சாத்வீக வழிபாடு அப்படின்னு வரும். ஏன் பால திரிபுர சுந்தரினா அது வந்து குருவாகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? கடகத்துக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறப்போ வந்துட்டு மேஷ வீடாக வரும். ஓகேங்களா? அப்போ அந்த மேஷ வீடு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வீடு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு முருகர் வழிபாடு அவருக்கு வந்துட்டு தொழிலுங்கிறப்போ அந்த தடைகள் இருக்கிறப்போ வந்துட்டு போகிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீடு வந்து சுக்கிரனோட வீடாக வரும். இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் வரப்போ இந்த இடத்துல வந்துட்டு 12ஆம் அதிபதி விரையாதிபதி சந்திரன் உச்சமாகனால இவங்களுக்கு வந்து பார்வதி தேவி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பார்வதி தேவி வந்துட்டு நிறைய ரூபங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து லக்னாதிபதி எங்கே உட்காந்துக்கிறத பொறுத்து அந்த ரூபங்கள் வந்து மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்புறம் கன்னி தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக மிதுன வீடாகவே வரும், புதனோட வீடாகவே வரும். அப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு வீடு. ஏன்னா அந்த ராசியோட தன்மை அப்படி. ஸோ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி மறுபடியும் சந்திரனே வருவாங்க. ஸோ சந்திரன் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு முக்கிய கிரகங்கள் அப்படின்னு இருக்கிறப்போ வந்துட்டு புதனோட நட்சத்திரம் வந்துடும், அப்புறம் சனிபாவோட நட்சத்திரம் வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த ஒரு பெண் தெய்வம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான பெண் தெய்வம், அதாவது வாராகி, சாமுண்டி இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம வீடாக வரும். சிம்மம்னா சூரியன். ஸோ சூரிய நாராயணன் வழிபாடு அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு. தனுசுக்கு 10ஆம் வீடாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன வீடாக வரும். மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 3 கூடியவரை வந்து சனிபான் வருவார். ஸோ இவங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி இந்த பிரச்சனையை குறிக்கக்கூடியவர் வந்துட்டு நேர் 7ஆம் வீடு புதன். அந்த புதனோட அதிபதி பெருமாள் அப்படிங்கிறனால இவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு சகல விதத்திலும் நன்மை தரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மகரம். மகரத்துக்கு 10ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக வீடாக வரும். இவங்க என்ன பண்ணணும், இவங்களும் மகாலட்சுமி வழிபாடு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு 5, 10 கூடியவரை வந்து சுக்கிரனாகவே வருவார். அப்போ இந்த மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா திருச்சானூர் லட்சுமி மகாலட்சுமி அப்படிங்கிறது அந்த அந்த அம்பாளை வழிபட்டு வர இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பமோட வீடாக வரும். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டு ராசி. இவங்களுக்கு 10ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வர்றது துலாமாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மகர லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 10ஆம் வீடாக வந்து துலாம் வரும். ஸோ அந்த துலாம் வரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடாக வரனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த திருச்சானூர் அந்த பத்மாவதி அம்மாள் அப்படிங்கிறது இறைவியை விளையாட்டு வரும்போது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பம் வரும். கும்பத்துக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது விருச்சிகம் வரும். அப்போ விருச்சிகம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அந்த மேஷத்தை சொல்ல மாதிரி இங்கேயும் ஒரு ஆண் தெய்வம், அது வந்து முருகன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து வயலூர் முருகன் கோவில், இது வந்துட்டு வயல் சார்ந்த இடம் வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் வயலூர் முருகன் கோவில் வந்து வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கடைசியாக வந்து மீன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு குருவோட வீடாகவே வரும் 10ஆம் வீடாக. ஸோ இவங்களுக்கு வந்து குரு வழிபாடு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இந்த மாதிரி ஒரு மகான்களோட வழிபாடு இவங்களுக்கு எல்லா சைட்ஸும் நன்மை தரும். இதெல்லாம் தொழில் தடைக்கு உண்டான ஒரு பொதுவான பரிகார தெய்வங்கள். உண்மையிலே அவங்களோட லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து இந்த தெய்வ வழிபாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் தடை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது, இன்னொருவருக்கு இல்லைன்னா எது அதிகமாக பேசுவோங்க சார்? இப்போ ஒருத்தருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபய லக்ன ராசியில் பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கவே கூடாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கிடும். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே போக வேணாம். அட் த சேம் டைம் அப்படியே பார்ட்னர்ஷிப்பில் தான் இருந்தாகணும் அப்படின்னா அவங்க ஒய்ஃபாக பார்ட்னர் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே தான் வரப்போகுது. அதனால் எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சரராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம்
இப்போ இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா, அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள விலக்கி வைக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க சேஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் 7ஆம் இடம் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் வரும். இதில் மேஷத்துக்கு சுக்கிரன் கூட ஓரளவுக்கு ஓகே சமங்கிற கேட்டகரி வரும். பட் கடகத்துக்கு சனி பவன் வந்து கண்டிப்பாக மேட்சிங் ஆக மாட்டார். தேவையில்லாத வில்லங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு சின்ன சின்ன சந்தேகங்கள், ஏகப்பட்ட முரண்பாடுகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒர்க்கிங் பார்ட்னர் இல்லாமல் அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள சைலண்ட்டாக நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட வேண்டியது தான். அதான் இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு. பட் மகரமும் வேலை செய்யும். அப்படி வேலை செய்கிற மாதிரி இருந்தானா அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிடணும். ஒருத்தர் இந்தியாவில் வந்து பிஸ்னஸை வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் வந்துட்டு இல்லைப்பா நீ சிங்கப்பூரில் போய் பார்த்துக்கோ அப்படின்னா முடிஞ்சது. அவரை அப்படியே அங்கேயே உட்கார வச்சிடணும். இவங்க அங்கே போகிறதோ இல்லை அவங்க இங்கே வரதோ ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பார்ட்னர்ஷிப்பு ஓரளவுக்கு நல்லபடியாகவே போகும். ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம தொழில் தடையை பற்றி நம்ம நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.